ஹலோ கைஸ், வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து நான் ரூபிகா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் குரூப் 4 சிலபஸ் பார்த்துருப்பீங்க. அதில் இந்திய ஆட்சியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதாவது பாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு மொத்தம் எத்தனை கொஷின் வருவாங்கன்னா கேட்பாங்க அப்படின்னா 15 கேள்விகள் வந்து நமக்கு கேட்பாங்க. அவங்க சிலபஸ்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. மொத்தமாக 200 கொஷின் இருக்குது இல்லைங்களா, அதில் 100 கொஷின் நமக்கு தமிழ் தெரியும். அதுக்கப்புறம் 25 கொஷின் வந்து மேக்ஸு, மீதி 75 கொஷின் வந்து நம்ம ஜிஎஸ் படிப்போம் இல்லைங்களா. அந்த 75 கொஷின்ஸில் 15 கொஷின் மட்டும் எதுலேருந்துங்க கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்திய ஆட்சியல் அப்படின்ற பகுதியிலேருந்து 15 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ இந்த 15 கொஷின் நமக்கு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இந்த நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த 15 கொஷின் எடுத்துடலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த லைனுக்கான விளக்கங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோன்னா ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு எப்படிலாம் உருவானுச்சுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி உருவாக்குனாங்க, அது எப்படி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இந்த ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், அதுக்கப்புறம் குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படி சொல்லி நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். அதெல்லாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு எப்படிங்க உருவானுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. என்னது? அரசியலமைப்பு நிர்ணய சபை. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, என்சிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த என்சிஏ அமைக்கிறதுக்காக சிலர் வந்து ஃபஸ்ட்டே கோரிக்கையை வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அமைச்சிருப்பாங்க. இதுதான் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு எப்படி அமைக்கப்பட்டுச்சு, யார் கோரிக்கைகள் வச்சாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி அமைச்சாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி செயல்படுத்தினாங்க, அது எப்படி நடைமுறைக்கு வந்துச்சு, நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன உள்ளடக்கங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வளோதாங்க, பாலிட்டி அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கா, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா நாட்டிலையுமே அவங்கவுங்களுக்கான அரசியலமைப்பு இருக்குது. நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படின்றது வந்து மிக நீண்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். சரிங்களா, எழுதப்பட்ட மிக நீண்ட அரசியலமைப்புக்கான மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. நம்மக்கிட்ட இருக்க அரசியலமைப்பில் ஒரு சில இது வந்து மூலங்கள் வந்து வேறு நாட்டில் இருந்து எடுத்து அதை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு உருவாக்கியிருப்பாங்க. ஓவரால் அரசியலமைப்புக்கே மாதிரி அப்படின்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு எப்போங்க சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1700களே சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அப்போ 1700களே அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்போயே அவங்களுக்கான அரசியலமைப்பை உருவாக்கிட்டாங்க. நமக்கு எப்போங்க சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1947 நமக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1947 தான் இந்த அரசியலமைப்பை உருவாக்குனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சப்பவே அதற்கான ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படிங்க இருந்தோம் அப்படின்னா பிரிட்டிஷார்கிட்ட அடிமைப்பட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. அப்போ சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த இந்திய அரசியலமைப்பு. மக்களே வந்து உருவாக்குனதான் இந்த இந்திய அரசியலமைப்பு. அதை உருவாக்குறதுக்காக தான் இந்த என்சிஏ வந்து அமைச்சிருப்பாங்க. என்சிஏ அப்படிங்கிறது வெறும் அரசியலமைப்பை மட்டும்தான் உருவாக்குனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டை வந்து ஒரு கரெக்டான பாதையில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக முதல்ல உருவாக்கியிருப்பாங்க. ஒரு பாராளுமன்றம் மாதிரி தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த என்சிஏவை ஃபஸ்ட்டு என்சிஏ அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா 1928 வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருந்திருப்பாங்க. முதல் காலகட்டத்தில் அவங்க 1928 அரசியலமைப்பு குழுன்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 1934 எம்என் ராய் அப்படின்றவர். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்என் ராய் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் உருவாக்கின ஒரு முன்னோடி தான் இந்த எம்என் ராய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பார், 1934 வந்து சொல்கிறாரு. அதாவது
என்ன சொல்கிறாரு, இந்தியர்களுக்காக தனி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி 1934 எம்என் ராய் அவர்கள் வந்து சொல்கிறாரு. இப்போ இதை கூட இதிலேருந்து எப்படிங்க கொஷின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தியர்களுக்காக முதல்ல அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னது யாருங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்என் ராய் அவர்கள். அதாவது இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பில் கொண்டே உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை முதல்ல கூறியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்என் ராய். எப்போ கூறியது? 1934 வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஐஎன்சி அப்படிங்கிறது என்னென்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போதைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான இயக்கம்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தான் சொல்லப்படுது. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு வருடம் ஆண்டின் இறுதியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாநாட்டை வந்து நடத்துவாங்க. அந்த மாநாடு அதே போல் 1935 ஒரு மாநாடு நடந்திருக்கு. எங்கே நடந்துச்சு அப்படின்னா பைஸ்பூர் அப்படின்ற ஒரு மாநாட்டில் வந்து நடந்துருக்கும். அங்கே வந்து முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. முதல்ல இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லி ஒன்று அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அவங்க அங்கீகரிச்சிருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு அப்படின்னா ஏதோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அது ஒரு புத்தகம் மாதிரி தான். இப்போ நம்ம நார்மலாக ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னங்க இருக்கும், ஒரு பொருளடக்கம்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொருளடக்கத்தில் என்ன இருக்கும், அந்த புத்தகத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இதுவும் நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி தான் இப்போ அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அப்படிலாம் இருக்குன்னா, அப்போ அதெல்லாம் வந்துட்டு ஒரு அந்த பொருளடக்கத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டாபிக் மாதிரி. உள்ளார போய் பார்த்தோன்னா அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் சேர்றீங்க அப்படின்னா, ஸ்கூலில் போய் சேரும்போது நீங்கள் எப்போ வேணால் ஸ்கூலுக்கு வரலாம், நீங்கள் எப்போ வேணால் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுபடி தான் நம்ம நடந்துக்கணும். அந்த மாதிரி தான் இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. விடுதலை சின்னங்களை மதிக்கணும். அதுபோல் இந்த அரசியலமைப்பின் படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இந்த இந்திய அரசியலமைப்பை முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. இப்போ யார் சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோமா. அதுக்கப்புறம் 1938 நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு சொல்லி ஒன்று அமைக்க போகிறோம். சரி, அது முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குழு வந்து அது ஒரு குழுவாக தானே உருவாக்க போகிறோம். அது குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எப்படிங்க தேர்வு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயது வந்தோர் அடிப்படையில் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நேரு அவர்கள் வந்து 1938 வந்து சொல்கிறாரு. அதாவது அரசியலமைப்பை தயாரிக்கிறதுக்காக நாம் ஒரு குழு வந்து தேர்ந்தெடுக்கணும். சரி, அப்போ அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எப்படிங்க தேர்ந்தெடுக்கணும், வயது வந்தோர் அடிப்படையில் தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு 1939-45 என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலகப் போர் நடக்கும். அது நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ பிரிட்டிஷார் வந்து நமக்கு கண்டிஷனுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் 1940 ஆகஸ்ட் சலுகை, ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வெளியிடுறாங்க. அப்போ யாருங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லின்லித்கோ அவர்கள் தான் வந்து இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு அப்போ இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் சலுகை எப்போங்க கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா 1940. இது வந்து அந்த ஆகஸ்ட் நன்கொடையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சரி இந்த அரசியலமைப்பு உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அது வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரளவில் வந்து ஒப்புக்கொண்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு, இதனுடைய தலைமை யாருன்னா கிரிப்ஸ். அந்த கிரிப்ஸ் தூதுக்குள்ள பாதி பேர் வந்து ஆங்கிலேயர்கள் தான் இருந்திருப்பாங்க. இந்த கிரிப்ஸ் தூதுக்குள்ள தான் காந்தி அவர்கள் வந்து என்னன்னு சொல்லி விமர்சிச்சிருப்பார், பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்திருப்பார். இந்த 1942 எப்போ வருவாங்கன்னா 1942 மார்ச் 23. இந்த டேட்டு இந்த இயர்ஸ் ஒன்று முக்கியங்க. ஆகஸ்ட் சலுகை அப்படிங்கிறது எப்போ 1940, கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிறது எப்போ 1942 மார்ச் 23. யாருடைய தலைமையில் வந்துச்சு, சர் ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் அப்படின்றவங்களுடைய தலைமையில் தான் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நமக்கு இந்தியாவுக்கு வருவாங்க. அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 1946 கேபினெட் மிஷனில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. இதில் அதாவது இதை கேபினெட் மிஷனும் சொல்லலாம், அமைச்சரவை தூதுக்குழுன்னு அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1946 டிசம்பர் 6 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா, டிசம்பர் 6 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோன்னா, வருகை வந்து மார்ச் 24 1946 வந்திருப்பாங்க. இந்த குழுவில் யார் யாருங்க இருந்தாங்க, கேபினட் மிஷன் குழுவில் யார் யாருங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெத்தி கிளாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், கிரிப்ஸ், இவங்க 3 பேர் அடங்கிய குழு தான் எதுங்க இந்த கேபினட் மிஷன். இப்போ இவங்க எப்போ வராங்க, மார்ச் 24 1946 வந்து வராங்க. 2 கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. அதாவது தேர்தல் மூலிமா தான் செலக்ட் பண்ணணும். அந்த தேர்தல் அப்படிங்கிறது அந்த பிரதிநிதிகள் தேர்தல் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிரதிநிதிகள் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னா 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படின்ற விகிதத்தில் தான் வந்து உறுப்பினர்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த மக்கள் தொகையில், இப்போ ஓவரால் மக்கள் தொகையில் 10 லட்சம் பேர்த்துக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்ற பெயரில் தான் செலக்ட் பண்ணணும். தேர்தல் மூலிமா தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபினட் மிஷன் வந்து கண்டிஷன்ஸ் வந்து 2 வைக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் என்னங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதில் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல தனி அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னது யாருங்க, 1934 எம்என் ராய் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஐஎன்சி இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது எப்போங்க, தீர்மானம் நிறைவேற்றினது எப்போங்க, 1935 எந்த மாநாட்டில், பெய்ஸ்பூர் மாநாட்டில். நெக்ஸ்ட்டு நேரு அவர்கள் வயது வந்தோர் அடிப்படையில் அந்த உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா நேரு அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். எப்போ சொன்னார், 1938 வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் 1940 ஆகஸ்ட் சலுகை எப்போங்க கொண்டு வந்தாங்க, 1940 கொண்டு வந்திருப்பாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போங்க வந்தாங்க, 1942 மார்ச் 23 அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, நான் இதில் எழுதலை. சரிங்களா, மார்ச் 23 கிரிப்ஸ் தூதுக்குழு வந்திருப்பாங்க. அதனுடைய தலைமை வந்து யாருன்னா கிரிப்ஸ். அடுத்து இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை ஒரு முக்கியமான விஷயம், இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சுருப்பார். நெக்ஸ்ட்டு முக்கியமானது எதுனா, இந்த கேபினட் மிஷனின் அடிப்படையில் தான் நமக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இதுதான் முக்கியம். 1946 கேபினட் மிஷன் அப்படிங்கிறது வந்திருப்பாங்க. கேபினட் மிஷன் அதாவது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்போங்க ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா, மே 16 அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. இவங்க வந்தது எப்போனா மார்ச் 24 1946 வந்து வந்திருப்பாங்க. சரிங்களா, இப்போ முதல்ல கோரிக்கைகள் வச்சதெல்லாம் பார்த்தாச்சு, அவங்க ஒப்புதலும் தந்தாச்சு. இப்போ என்சிஏ அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய அமைப்பு எப்படி அமைக்கப்பட்டுச்சு, எப்படிங்க உருவானுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே சொன்னாங்க என்ன, 2 கண்டிஷன் சொன்னாங்க. தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் நடத்தி தான் உறுப்பினர்களை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க, 10 லட்சத்துக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்ற முறையில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு தேர்தல் எப்போங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்தில் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்தல் வந்து எந்த மாதிரி முறையில் நடக்கும் அப்படின்னா, ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்தல் வந்து நேரடி தேர்தலாக மறைமுக தேர்தல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தேர்தல், மறைமுக தேர்தல் மூலியமாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தான் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. 10 லட்சத்திற்கு அதாவது மக்கள் தொகையில் 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படின்ற ஒரு பிரதிநிதி அப்படின்ற முறையில் தான் இந்த உறுப்பினர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது என்னன்னா, முஸ்லீம்கள், சீக்கியர்கள், ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிறிஸ்தவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காங்க, பிரதிநிதித்துவ முறையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பிரதிநிதித்துவ முறையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அரசியலமைப்பு ஆரம்பிக்க போகிறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 389 எத்தனை 389 உறுப்பினர்கள். எத்தனை உறுப்பினர்கள், 389 உறுப்பினர்களை வந்து இருந்துச்சு. இதில் அந்த 389 உறுப்பினர்களில் எங்கெங்கிருந்து
எப்படி எப்படிலாம் தேர்வு செய்யப்பட்டாங்க, யார் யாருங்க இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது பார்த்துடலாம். இதிலிருந்தும் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஐஎன்சியிலேருந்து, அதாவது ஐஎன்சினா என்னங்க, இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து 208 பேர், அதில் ஒருத்தர் காமராஜரும் அதில் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு முஸ்லீம் லீக்லேருந்து 73 பேர், பெண்கள் வந்து 15 பேர். இதில் இந்த விஜயலட்சுமி பெண்டி சரோஜினி நாயுடு வந்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதனால் அந்த பேர் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சுதேச அரசுகள்லேருந்து 93 பேர். அந்த 93 பேர் வந்து நியமன முறையில் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிவினை நடந்திருக்கும். அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 299 பேர் இருந்திருப்பாங்க. 299 பேர் இருந்திருப்பாங்க. 299 அதாவது 284 உறுப்பினர்கள் வந்து 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு உருவாக்கிட்டு கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதில் 299 284 உறுப்பினர்கள் தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஓவராலாக இந்த 296 292 பேர் வந்து 11 மாகாண உறுப்பினர்கள், 4 பேர் வந்து முதன்மை ஆணையர் பகுதியிலேருந்து உறுப்பினர்கள், அதாவது டெல்லி, ஆக்ரா, கூர்க், பலுச்சிஸ்தான் பகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த கையெழுத்து போட்டது அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ அமைப்பு வந்து இப்படி தாங்க இருந்துச்சு, இப்படி தாங்க அமைச்சாங்கன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு செயல்பாடு, என்னதாங்க செயல்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த என்சிஏ அப்படிங்கிறது அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது 2 அமைப்பாக செயல்படுங்க. ஒன்று அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பு, இன்னொன்று மத்திய சட்டமன்றம், அதாவது தற்காலிக பாராளுமன்றமாக செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கும் அமைப்பாக செயல்பட்டுச்சுன்னா அதற்கு தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அதே தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டுச்சுன்னா அதற்கான தலைவர் யாருன்னா ஜிவி மாவ்லாங்கர். இந்த ஜிவி மாவ்லாங்கர் யாருன்னா முதல் சபாநாயகராக இருந்திருப்பார். சரிங்களா? இப்போ இந்த 2 டிஃப்ரென்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அரசியலமைப்பு உருவாக்கக்கூடிய அமைப்பாக செயல்பட்டுச்சுன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைவராக இருப்பார், அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். மத்திய சட்டமன்ற அமைப்பாக செயல்பட்டுச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு ஜிவி மாவ்லாங்கர் அவர்கள் தலைமை தாங்குவார். சரிங்களா? இதுதான் அமைப்பு. நெக்ஸ்ட்டு கூட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சுன்னா, இப்போ 1946 டிசம்பர் 6 என்ன பண்ணிட்டாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டு உருவாக்கிட்டாங்க. முதல் கூட்டம் எப்போங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 நாள் கழிச்சு டிசம்பர் 9 1946 ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து நடக்குது. இது முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு கொஷின் கேட்பாங்க. டிசம்பர் 9 1946. அதனுடைய தலைவர் யாருங்க இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சச்சிதானந்தா சின்ஹா தான் முதல் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் தலைவர், அதாவது தற்காலிக தலைவராக தான் இருந்திருப்பார். இவங்களை பரிந்துரைச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேபி கிருபாலினி அவர்கள், அதாவது ஆச்சாரிய கிருபாலினி அவர்கள் தான் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு பரிந்துரை செஞ்சுருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிசம்பர் 11 1946 செகண்ட் கூட்டம் நடக்குது. இதனுடைய தலைவராக யாருங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள், அதாவது அவர் தான் நிரந்தர தலைவர். இதற்கான துணை தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் இருக்காங்க. யார்? ஹெச்ஜி முகர்ஜி மற்றும் விடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். சரிங்களா? ஹெச்ஜி முகர்ஜி மற்றும் விடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் இது வந்து தலைவராக இருந்திருக்காங்க. இப்போ முதல் கூட்டம், 2ஆம் கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் முக்கியமானது சொல்லணும். என்னென்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா யானை. அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா யானை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிசம்பர் 13 1946 ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தினுடைய முக்கியமான இது என்னென்னா குறிக்கோள் தீர்மானம் சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பார். டிசம்பர் 13
டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணியிருப்பார், ஒரு குறிக்கோள் தீர்மானம் வந்து வெளியிட்டிருப்பார். அந்த தீர்மானத்தை வந்து எப்போ ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 22, 1942 இந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்கப்பட்டிருக்கும். எப்போங்க, ஜனவரி 22, 1947 அரசியல் நிர்ணய சபை இந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குறிக்கோள் தீர்மானத்தினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட வடிவம் தான் இப்போ முகவுரையாக ஒன்று இருக்கு இல்லையா, அரசியலமைப்பின் முகவுரை. அந்த முகவுரை வந்து அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1946 கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் தான் முகவுரையாக நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய சின்னம் பார்த்துட்டோம். என்னதுங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய சின்னம் யானை. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யாருன்னு கேட்பாங்க. சட்ட ஆலோசகர் யாருன்னா BN ராவ். அரசியல் நிர்ணய சபையின் சட்ட செயலாளர் யாருன்னு கேட்பாங்க. HVR ஐயங்கார் அவர்கள் தான் வந்துட்டு சட்ட செயலாளராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ 1947 ஜூலை 22 தேசிய கொடியை அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த தேசிய கொடியை வடிவமைச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெங்காலி வெங்கையா அவர்கள் தான் தேசிய கொடியை வடிவமைச்சிருப்பாங்க. அந்த பெங்காலி வெங்கையா வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். அதாவது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் வாங்கியிருக்கோம். 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த 389 முதல்ல நான் சொல்லியிருப்பேன். இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல 299 பேர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதில் இந்த 389 பேரில் இந்தியா அந்த இப்போ சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அப்போ பாகிஸ்தான் இந்தியா சுதந்திரம் ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்துறாங்க. அப்போ பாகிஸ்தான் சுதந்திரம் கொடுத்தோன்னே ஒரு 90 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் அந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ 90 பேர் காலியானோடனே எத்தனை பேர் தான் இருக்காங்க, 299 பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? எத்தனை பேர், 299 பேர் தான் இருக்காங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க, 90 பேர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ 299 பேர் தான் இருக்காங்க. இப்போது இந்த அரசியலமைப்பு பணிகளை வந்து அரசியல் நிர்ணய சபையினுடைய பணிகளை வந்து எளிதாக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க, 22 குழுக்கள் வந்து அமைக்கப்படுது. எத்தனை குழுக்களுங்க, மொத்தம் 22 குழுக்கள் வந்து அமைக்கப்படுது. இதில் மிகவும் முக்கியமானது தான் என்னது, வரைவு குழு. அதாவது அரசியலமைப்பு வரைவு குழு. இந்த அரசியலமைப்பு வரைவு குழு அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பை உருவாக்குறாங்க. சரி, அரசியலமைப்பு வரைவு குழு வந்து அரசியலமைப்பை உருவாக்குறாங்க. அப்போ அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து அரசியலமைப்பு உருவாக்குறத மட்டும்தான் பண்ணுறாங்கன்னான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பிற நடவடிக்கைகளும் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து இந்த அரசியலமைப்பை அந்த வரைவு குழு உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சது தான். அன்னைக்கு தாங்க என்னன்னு சொல்லி கொண்டாடுறாங்க, குடியரசு தினமாக கொண்டாடப்படுது. சரிங்களா? இப்போ இந்த 22 குழுக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதில் மேஜர் கமிட்டி மைனர் கமிட்டி அப்படின்லாம் இருக்கும். மேஜர் கமிட்டி மொத்தம் எத்தனை, 8. அதில் முக்கியமானது வந்து மத்திய அரசமைப்பு குழு, மத்திய அதிகார குழு, மாநில குழு. இதுக்கெல்லாம் தலைவராக இருந்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். வரைவு குழுவினுடைய தலைவர் தான் யார், டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அந்த வரைவு குழு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேஜர் கமிட்டி மொத்தம் எத்தனை இருந்துச்சுன்னா 15 இருந்துச்சு. அதில் ஒரு சில முக்கியமான கமிட்டிகள் வந்து அடிப்படை உரிமைகள் குழுக்கு வந்து JP கிருபாலினி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. சரி, இந்த JP கிருபாலினி வந்து முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். என்னன்னா JP கிருபாலினி அவர்கள் யார், முதல்ல அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் வந்து நடந்திருக்கு. எப்போங்க நடந்துச்சு, 1946 டிசம்பர் 9 வந்து நடந்திருக்கும் இல்லையா. அதற்கு தலைவராக யாருங்க தற்காலிக தலைவரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பரிந்துரைத்தது யாருங்க, JP கிருபாலினி அவர்கள் தான் பரிந்துரைச்சிருப்பாங்க. அவங்க தான் என்னவா இருக்காங்க, அடிப்படை உரிமைகள் குழுவினுடைய தலைவராக இருந்திருக்காங்க. அவை குழுவினுடைய தலைவராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரைவு குழு
எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 அமைக்கப்பட்டிருக்கும். இதனுடைய தலைவர் தான் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இவருடைய தலைமையில் தான் மொத்தம் எத்தனை பேர் 7 பேர் கொண்ட 6 பேர் மொத்தம் 7 பேர் கொண்ட குழு, இவரோட சேர்த்து மொத்தம் 7 1+6 அப்படின்ற இதில் வரைவு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர், அதுக்கப்புறம் K.M. முன்ஷி, மாதவராவ், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், சையது முகமது சாதுல்லா, T.T. கிருஷ்ணமாச்சாரி, N. கோபாலசுவாமி ஐயங்கார், இவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வரைவு குழு வந்து என்ன பண்ணாங்க, எத்தனை கூட்டம், நிறைய கூட்டங்கள் வந்து நடந்திருக்குங்க. இப்போ எத்தனை கூட்டங்கள் வந்து நடந்துச்சு, எப்படி இந்த அரசியலமைப்பு உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம், மீதிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.